ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதே போல் உங்களுக்கு யூடியூப் சம்மந்தமான எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இதை ஏன் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னா, தான் பண்ணிட்ட இன்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா பலருக்கு கொடுக்கலாம். ஆனால் நான் பட்ட துன்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் என்னென்ன கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சேன், நம்மளோட சேனல் அன்பு அஃபிஷியல் சேனலுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வந்துச்சு, அதுலேருந்து எப்படி நான் மீண்டு வந்தேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல பாருங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ யூடியூபருக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் ஆன் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆகுது. நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆகுது. ஓகேங்களா? மானிட்டேஷன் ஆன் பண்ணி ஆட்ஸ் வந்து விளம்பரம் பார்த்து நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14,000. ஓகேங்களா? மார்ச் மாதம் 14,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தோம். மானிட்டேஷன் ஆன் ஆயிடுச்சு. அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகே, மார்ச் மாதம் நம்மளுக்கு அமௌண்ட் வந்து அடுத்த நாளே என்ன ஆச்சு அப்படின்னா, நம்மளோட சேனலுக்கு ரீயூசர் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எரர் வந்துச்சுங்க. ஓகேங்களா? இந்த ரீயூசர் கண்டென்ட்டை பற்றி உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போகிறேன். இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது. சிம்பிளாக சொல்ல போனால் மற்றவங்க கண்டென்ட் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறது இதுக்குள்ளே நிறைய வித்தியாசங்கள்லாம் இருக்குது. அதான் ரீயூசர் கண்டென்ட். ஓகேங்களா? நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரீயூசர் கண்டென்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய மானிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. திரும்பி ரீஅப்ளை பண்ணுற ஆப்ஷன் கொடுப்பாங்க. எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா 90 நாளுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க. அப்போ மார்ச் மாதம் எனக்கு கேன்சல் பண்ணாங்க. நான் என்ன பண்ணேன், எனக்கு ஜூன் மாதம் தான் திரும்பி ரீஅப்ளை பண்ணுற ஆப்ஷன் வந்து கிடச்சிது. ஓகேங்களா? அப்போ ஜூன் மாதம் வந்து வந்துச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 90 நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணேன். இந்த 90 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணது எனக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருந்தது. இந்த 90 நாள் வெயிட் பண்ணிவிட்டு ஜூன் மாதம் அதே போல் வந்துச்சு. ரீஅப்ளை பண்ண டைம் வந்துச்சுங்க. அந்த ரீஅப்ளை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறேங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் தேடி பார்த்தேன். நிறைய பேர் ஹெல்ப் கேட்டேன். யாருமே ஒரு துளி கூட ஹெல்ப் பண்ண கிடையாது இந்த யூடியூப் கம்யூனிட்டியில். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சுயநலம் பிடிச்ச உலகம் தாங்க. இது உண்மையாகவே சொல்கிறேன். முழுக்க முழுக்க சுயநலம் பிடிச்ச உலகம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டவுட் கேட்டாலும் சரி, ஏதாச்சும் பண்ணி தரணும்னு கேட்டு அமௌண்ட்டு கேட்குறாங்க முக்கியமாக. அது என்னதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா மற்றவங்களுக்கு சொல்லி தரலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போடாமல் கூட இருக்கலாம். யூடியூப்பில் ஒன்று சொல்கிறதா இருக்குது, அவங்க செய்கிறது ஒன்றா இருக்குங்க. அதாவது யூடியூப்பில் நீங்கள் என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. வாய் பேச்சா சொல்லிடுறாங்க. ஆனால் நம்ம போயிட்டு கேட்டோம் அப்படின்னா அமௌண்ட்டு கேட்குறாங்க. இல்லைனா வந்து ரிப்ளை பண்ண மாட்றாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்றாங்க. இது மாதிரி நான் நிறைய பேர் பார்த்துட்டேங்க. இந்த யூடியூப் கம்யூனிட்டியை பொறுத்தவரைக்கும் பெரிய பெரிய யூடியூபர் கூட சொல்கிறேங்க. இந்த யூடியூப்பை பற்றி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் போகிறாங்க இல்லையா, அவங்களாம் சுத்த வேஸ்ட்டுன்னு சொல்கிறது எப்படி சொல்லி ரிப்ளைவே பண்ண மாட்டாங்க. ஒரு கமெண்ட் பண்ண ரிப்ளை பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். எதுக்காக பண்ணியிருப்போம் நம்ம ஓகே அந்த சேனல் மூலிமா ஏதாச்சும் நம்ம கற்றுக்குறோம், நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். ஆனால் நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாகவே இல்லைங்க, அவங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. அதுமாரி நானும் நிறைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டவுட் கேட்டேன். எதுவுமே யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண கிடையாது. கிட்டத்தட்ட இந்த ரீயூசர் கண்டென்ட் இந்த இஷ்யூ சரி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 4,000 என்கிட்ட பணம் கேட்டாங்க. 4,000 நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நான் அந்த ரீயூசர் கண்டென்ட் உங்களுக்கு சரி பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டவே எனக்கு மனசு உடஞ்சி போச்சு. என்னடா இது, நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சம்பாதிக்கிறதுக்காக வழி பண்ணுறோம். ஆனால் இதுலையுமே இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேங்க. ஓகேங்களா? அப்போ ஜூன் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பியும் நான் வந்து ரீஅப்ளை பண்ணுறேங்க. சில எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எந்தெந்த வீடியோவில் டெலிட் பண்ணுறது கிட்டத்தட்ட நம்ம சேனலில் 180 வீடியோ நான் போட்டிருந்தேங்க. 180 வீடியோக்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 வீடியோ டெலிட் பண்ண மீது 150 வீடியோ வந்தது. அந்த 150 வீடியோக்கும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா விட்டுட்டு ரீஅப்ளை வந்து பண்ணுறேன். எப்போனா ஜூன் மாதம் 24ஆம் தேதி பண்ணுறேன். ரீஅப்ளை பண்ணி திரும்பி எனக்கு வந்து கேன்சல் ஆகிடுச்சிங்க. கேன்சல் ஆகிட்டு என்ன வருதுன்னா திரும்பி உங்கள் சேனலில் ரிவ்யூஸ் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்துருச்சு. அப்புறமா திரும்பி 90 நாள் நான் 90 நாள் வெயிட் பண்ணணும். அப்போ ஜூன் மாதத்துலேருந்து எனக்கு செப்டம்பர் 24ஆம் தேதி ரீஅப்ளை பண்ணுற திரும்பி ஆப்ஷன் வந்து வருதுங்க. ஓகே, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் போயிடுச்சு நம்மளுக்கு. இந்த 6 மாதத்துல நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய்க்காச்சு ஏர்ன் பண்ணியிருக்கலாம் இந்த யூடியூப்பில். அப்போ இதை நம்ம வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து யாரோட ஹெல்ப்பையுமே கேட்காம நான் ஏன்னா வந்து எங்கே ஹெல்ப் கேட்டாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிடைக்காது எனக்கு தெரிஞ்சு போச்சு. எல்லாருமே சுயநலம் பிடிச்சி தான் இருக்காங்க. எது கேட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கொடுங்க, இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒன்று சொல்கிறது, ரிப்ளை பண்ணுறது இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கக்குள்ள எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெக்ஸ் ஆயிடுச்சுங்க. ஓகே, நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட நாலேஜை வளர்த்துக்கணும். நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருந்து சர்வே பண்ண முடியும். நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அவங்க பண்ண தப்பை நாம் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஆரம்பிச்சது தாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பண்ணேன். என்னோட சேனலில் என்னென்னலாம் எனக்கு டவுட் வருதோ எல்லாத்தையுமே டெலிட் பண்ணேன். எல்லாத்தையுமே ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் ஓகே இதனால் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா வீடியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 வீடியோ கிட்ட டெலிட் பண்ணிட்டேங்க. ஒரு வீடியோ நம்ம போடுறோம் அப்படின்னா அது எவ்வளோ எஃபெக்ட் போட்டிருப்போம், தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறது, டிஸ்கிரிப்ஷன், டைட்டில், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம். என்னோட உழைப்பு எல்லாமே போனாலும் பரவாயில்ல இந்த சேனலை மீட்டெடுக்கணும்னு சொல்லிட்டு திரும்பி நான் என்ன பண்ணேன், எல்லா வீடியோ டெலிட் பண்ணிட்டேங்க. கிட்டத்தட்ட இப்போ 49 வீடியோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில்.
ஸோ திரும்பி ரீஅப்ளை பண்ணேங்க. ரீஅப்ளை பண்ணி தூக்கமே வரல எனக்கு. ரீப்ளே அதாவது 24ஆந்தேதி காலைல பண்ணேன். ஒரு 10 மணிக்கு பண்ணேன். அன்னைக்கு பூரா மெயில் வரும் எதிர்பார்த்தேன், வரவே இல்ல. ஸோ நைட்டு ஃபுல்லா பார்த்தேன். 10 மணி வரைக்கும் 10 மணி வரைக்கும் பார்த்தேன், மெயில் வரல. அப்படியே பார்த்துக்கிட்டு தூங்கிட்டேன். திடீர்னு ஒரு முழிப்பு 2 மணிக்கு நைட்டு. அதாவது நேத்து நைட்டு ஓகேங்களா. ஸோ எழுந்துட்டோம், என்னடா அது? நான் அதாவது எப்பன்னா, நான் ஒரு டைம் தூங்கிட்டேன் அப்படின்னா எழுந்திருக்கவே மாட்டேன். அடுத்த நாள் காலைல தான் எழுந்திருப்பேன். ஆனா திடீர்னு அன்னைக்கு எழுந்துட்டேன். 2 மணில எழுந்துட்டேன். எழுந்துட்டு மெயில் செக் பண்றேன். மெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, கங்ராச்சுலேஷன் யூ ஆர் வாய் கொளருது பாருங்க. ஏன்னா வந்து அவ்வளோ சந்தோஷம் எனக்கு இப்ப. யூ ஹேவ் பீன் அக்செப்டட் இன்டு த யூடியூப் பார்ட்னர் ப்ரோகிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துருச்சுங்க. ஸோ இது பார்த்தோன்னே ரொம்ப 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 சந்தோஷமா எனக்கு ஆயிடுச்சு. ஏன்னா யாருடைய ஹெல்ப்புமே இல்லாமல் நம்மளே கற்றுக்கிட்டு எது யூசர் கண்டென்ட் எல்லாம் டெலிட் பண்ணிட்டு நம்மளே இது பண்ணியிருக்கேன். யாருக்குமே அமௌண்ட்லாம் கொடுக்காம எல்லாமே நானே பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பார்க்கக்குள்ள எனக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. நம்மளோட சேனலுக்கு மறுபடியும் மானிட்டைஸ் கிடச்சி இப்போ ஆட்ஸ் வர ஆரம்பிச்சிது. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆட்ஸ் வந்திருக்கும் கண்டிப்பாக. அப்போ இப்போலேருந்து நம்ம ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ அப்போ இது எதனால் ஆச்சு அப்படின்னா ரீயூசர் கண்டென்ட் தாங்க. ஸோ அப்போ அந்த ரீயூசர் கண்டென்ட் பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ முக்கியமாக இந்த வீடியோவில் எதுக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க அப்படின்னா யாரையும் நம்ப இருக்காதீங்க ஓகேங்களா. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க இவங்க சொல்லிட்டு எதிர்பார்க்காதீங்க தயவு செஞ்சு ஓகேங்களா. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் எங்கிட்ட கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம், மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இந்த உலகமானது தன்னை தான் வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்த தோணுமே தவிர மற்றவங்கள அடிமட்டமாக தள்ளதாங்க தோணும். இது என்னுடைய ஆத்திரத்துலையும் என்னோட அனுபவத்துலையும் நான் சொல்கிறேன். ஏன்னா எத்தனை பேர் நான் கேட்டிருப்பேன் எனக்கு தான் தெரியும். எத்தனை யூடியூப் சேனல் பார்த்துருப்பேன் எனக்கு தான் தெரியும். எத்தனை யூடியூப் சேனல் கமெண்ட் பண்ணியிருப்பேன் எனக்கு தான் தெரியும். எத்தனை பேர்ட்ட வந்து இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணேன், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணேன், ஏகப்பட்ட விஷயம் பண்ணுங்க. இந்த ஜாயின் பட்டன் சொல்லுவாங்க, யூடியூப் ஜாயின் பண்ண, அதில் ஜாயின் பண்ணி கேட்டேன். ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது. மிக மட்டமான ஒரு யூடியூப் கம்யூனிட்டினா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு யூடியூப் சம்மந்தமான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. ஆனால் அதுவுமே சில பேர் தெளிவாக போடுறாங்க, சில பேர் வந்து இதுவாக போடுறாங்க. இருந்தாலும் அந்த வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா சில டவுட்ஸ் நம்மளுக்கு இருக்கும் தானே. அந்த டவுட்டு கிளாரிஃபை பண்ணுறது அது அவங்களே தான் சொல்கிறாங்க, அந்த வீடியோவில் சொல்கிறாங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் டவுட் கேட்டால் சொல்ல மாட்டாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? ஸோ அதுதாங்க ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போது யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸர் கண்டென்ட்டு, ரிப்பீட்டட் கண்டென்ட்டு, ஸ்ட்ரைக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சம்மந்தமான டுட்டோரியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணுறோம் கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு யூடியூப் சம்மந்தமான எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே எங்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சது எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன். எல்லாமே A to Z. நீங்கள் வருத்தவே படக்கூடாது. எனக்கு தெரிஞ்சது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கணும். அதுதான் என்னோடய ஆசை. ஏன்னா நான் பற்ற அதாவது அந்த அந்த நேரத்தில் நான் மற்றவங்கள்ட்ட போயிட்டு அசிங்கப்படுத்துறேமா, அதாவது கேள்வி கேட்டு அவங்க சொல்லாமல் போயிட்டு என்னடா பண்ணுறது அப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துருப்பேன் நான்லாம். என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த மெயில் வரக்குள்ளலாம் நைட்டு 2 மணிக்கெலாம் வந்து எனக்கு ஹார்ட் பீட் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாறியாச்சு. அது வந்துட்டோன்னே தான் எனக்கு ஒரு ஹாப்பியாக வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் உழைப்புங்க. 6 மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து ஏர்ன் இல்லாமல் ஸோ வீடியோ மட்டுமே போட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் வீடியோ மட்டுமே போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போ அதுக்கான ஒரு பலன் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குங்க. ஸோ நீங்களுமே எந்த ஒரு தடங்கள் வந்தாலுமே தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக வெற்றி கண்டிப்பாக நீங்கள் அடைவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு ஷேர் பண்ணுங்கள். யூடியூபராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுங்க நீங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸர் கண்டென்ட்னா என்னது, ஸோ அது எப்படி நீங்கள் இது பண்ணணும், ஸோ அது வராமல் இருக்கிறது நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணணும், இப்போ இருக்கிற யூடியூப்பில் எப்படிலாம் நீ வீடியோ போட்டால் எப்படி சப்ஸ்கிரைபர் வருவாங்க, வியூஸ் கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ண போகிறேங்க. ஸோ பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபரோட வேணாம், ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அடுத்து அன்பு அண்ட் அஃபிஷியல். தேங்க்ஸ், பாய்.